கர்ம வீரர் காமராஜர் பிறப்பும் வளர்ப்பும் போராட்ட விதையும். தமிழகத்தின் தென்பகுதியில் உள்ள விருதுநகர் என்னும் ஊரில் 1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் ஒரு சாதாரண குடும்பத்தில் காமராஜர் பிறந்தார். அவரது தந்தை குமாரசாமி நாடார் மற்றும் தாய் சிவகாமி அம்மாள். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் காமாட்சி. ஆனால் அவரது தாயார் அவரை அன்போடு ராஜா என்று அழைத்ததால் அதுவே பின்னாளில் காமராஜர் என்று நிலை பெற்றது. ஒரு சாதாரண ஓட்டு வீட்டின் திண்ணையில் விளையாடிய அந்த சிறுவன் பின்னாளில் இந்தியாவின் பிரதமர்களையே உருவாக்கும் கிங் மேக்கராக மாறுவான் என்று அந்த ஊரே அப்போது நினைத்து பார்த்திருக்காது. அவரது பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக தோன்றினாலும் அது தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு சரித்திரத்தின் தொடக்கம். வறுமையும் எளிமையும் சூழ்ந்த அந்த சூழலில் காமராஜர் வாழ்ந்த விதம் அவருக்கு பிற்காலத்தில் ஏழைகளின் வழியை புரிந்து கொள்ள உதவியது. சிறு வயதிலிருந்தே அவர் மற்ற குழந்தைகளிடமிருந்து வேறுபட்டு மிகுந்த அமைதியுடனும் கூர்ந்த கவனிப்பு திறனுடன் விளங்கினார். பள்ளி படிப்பை விட உலக நடப்புகளை கவனிப்பதில் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. அந்த ஆர்வம்தான் அவரை ஒரு மாபெரும் தலைவனாக செதுக்கியது. விருதுநகரின் புழுதி படிந்த வீதிகளில் அவர் நடந்தபோது அந்த மண்ணின் ஈரம் அவருக்கு தேசப்பற்றை கற்றுக் கொடுத்தது. அவரது தந்தை ஒரு தேங்காய் பின்னாக்கு வியாபாரி, மிகவும் நேர்மையானவர். தந்தையின் அந்த நேர்மைதான் காமராஜரின் ரத்தத்தில் ஊறியிருந்தது. ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவனது வேர்கள் மண்ணில் இருக்க வேண்டும் என்ற பண்பு அவருக்கு சிறு வயதிலேயே வாய்த்தது. அந்த எளிமைதான் அவரது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு கவசமாக இருந்தது. அவரது குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் ஒழுக்கத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் மிக அதிகம். காமராஜர் தனது சிறு வயதில் கண்ட அந்த ஒழுக்கமான வளர்ப்பு தான் பின்னாளில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தர அவருக்கு உந்துதலாக இருந்தது. ஒரு தலைவன் என்பவன் சொல்லால் அல்ல செயலால் மதிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் தனது தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டார். அந்த சிறுவன் காமாட்சி மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்க தொடங்கிய காலம் அது. காமராஜருக்கு 6 வயது இருக்கும் போது அவரது தந்தை குமாரசாமி நாடார் காலமானார். இது அந்த சிறுவனின் வாழ்வில் ஒரு பேர் இடியாக அமைந்தது. குடும்ப பொறுப்பு முழுவதும் அவரது தாயார் சிவகாமி அம்மாளின் தோள்களில் விழுந்தது. வறுமை அவர்களை வாட்டியது. இதனால் காமராஜர் தனது பள்ளி படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை உருவானது. 6ஆம் வகுப்போடு அவரது முறையான கல்வி முற்று பெற்றது. ஆனால் அங்கேதான் அவரது உண்மையான வாழ்க்கை கல்வி தொடங்கியது. பள்ளிக்கு செல்ல முடியாவிட்டாலும் காமராஜர் சோர்ந்து போகவில்லை. தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் பேசுவதும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வதும் அவருக்கு மனித உறவுகளை பற்றிய ஒரு புரிதலை கொடுத்தது. ஒரு கடைநிலை ஊழியராக அவர் வேலை பார்த்த அந்த நாட்கள் பிற்காலத்தில் அடித்தட்டு மக்களின் தேவைகளை அறிந்து ஆட்சி செய்ய அவருக்கு உதவியது. வறுமை அவரை வாட்டினாலும் அவரது அறிவு பசி மட்டும் அடங்கவில்லை. பள்ளி படிப்பு இல்லை என்பது அவருக்கு ஒரு குறையாக தெரியவில்லை. மாறாக செய்தித்தாள்களை வாசிப்பதும் பொதுக்கூட்டங்களுக்கு சென்று தலைவர்களின் பேச்சை கேட்பதிலும் அவர் ஆர்வம் காட்டினார். ஒரு மனிதன் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கு பட்டம் தேவையில்லை, ஆர்வம் இருந்தால் போதும் என்பதை அவர் நிரூபித்தார். அந்த துணிக்கடையில் அமர்ந்து அவர் பார்த்த உலகம் அவருக்கு பாட புத்தகங்கள் தராத பல அனுபவங்களை கொடுத்தது. வறுமையால் கல்வி மறுக்கப்பட்ட அந்த சிறுவன் தான் பின்னாளில் தமிழகத்தின் லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கண்ணை திறந்தான் என்பதுதான் காலத்தின் விசித்திரம். தனக்கு கிடைக்காத கல்வி இந்த மண்ணின் எந்த குழந்தைக்கும் மறுக்கப்படக்கூடாது என்ற வைராகியம் அவருக்குள் அப்போதுதான் பிறந்தது. அந்த துணிக்கடை வேலை அவரை ஒரு தொழிலாளியாக மாற்றவில்லை, ஒரு போராளியாக மாற்றத் தொடங்கியது. காமராஜர் இளைஞனாக இருந்த காலத்தில் இந்தியா முழுவதும் சுதந்திரத்தை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. குறிப்பாக 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் காமராஜரின் மனதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆங்கிலேயர்களின் அராஜகத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் ஆழமாக பதிந்தது. விருதுநகரில் நடக்கும் அரசியல் கூட்டங்களுக்கு தவறாமல் செல்லத் தொடங்கினார். அங்கிருந்த தேசபக்தர்களின் பேச்சுக்கள் அவரை ஒரு புதிய திசையில் தள்ளின. அன்றைய காலகட்டத்தில் காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கம் நாடு முழுவதும் பரவி இருந்தது. காந்திஜியின் எளிமையும் அவரது அகிம்சை வழியும் காமராஜரை மிகவும் கவர்ந்தன. வெறும் 16 வயதிலேயே அவர் தன்னை இந்திய நேஷனல் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். ஒரு தொண்டனாக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் மேடைகளை தயார் செய்வதும் போஸ்டர் ஒட்டுவதும் கூட்டங்களுக்கு ஆட்களை திரட்டுவது என அனைத்து வேலைகளையும் சோர்வின்றி செய்தார். விடுதலை போராட்டம் என்பது ஒரு சுகமான பயணம் அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். சிறைவாசம், அடிதடி, போலீஸ் அடக்குமுறை என எதற்கும் அவர் அஞ்சவில்லை. தனது குடும்பத்தினர் அவரை அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று தடுத்த போதும் நாடே அடிமையாக இருக்கும் போது நான் மட்டும் எப்படி சுகமாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அந்த தெளிவான
சிந்தனைதான் அவரை மற்ற இளைஞர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. காமராஜர் எந்த பதவியையும் எதிர்பார்த்து அரசியலுக்கு வரவில்லை. தேசத்தின் விடுதலை மட்டுமே அவரது ஒரே இலக்காக இருந்தது. அந்த நேரத்தில் தமிழகத்தில் இருந்த தீரர் சத்தியமூர்த்தி போன்ற தலைவர்களின் நட்பு அவருக்கு கிடைத்தது. சத்தியமூர்த்தியை தந்த அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட காமராஜர் அவரிடமிருந்து அரசியலின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். அந்த இளம் வயதில் அவருக்குள் இருந்த தேசபக்தி தீ வாழ்நாள் முழுவதும் அணையாமல் இருந்தது. காமராஜரின் அரசியல் வாழ்வில் மிக முக்கியமான நபர் தீரர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் மற்றும் அறிஞர். காமராஜர் ஒரு சிறந்த உழைப்பாளி மற்றும் அமைதியானவர். இந்த இருவரும் இணைந்தது தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. சத்தியமூர்த்தி மேடையில் முழங்கினால் காமராஜர் திரைக்கு பின்னால் இருந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவார். இந்த குரு சீடர் உறவு மிகவும் ஆழமானது. சத்தியமூர்த்தி காமராஜரிடம் இருந்த நிர்வாக திறமையையும் நேர்மையும் கண்டறிந்தார். காமராஜ், நீ ஒரு நாள் இந்த நாட்டை ஆளுவாய் என்று அவர் அடிக்கடி சொல்வார். காமராஜர் தனது குருவின் மீது கொண்ட பற்று எவ்வளவு பெரியது என்றால், பிற்காலத்தில் அவர் முதல் அமைச்சரான பிறகு தனது குருவின் வீட்டிற்கு சென்று அவரது காலில் விழுந்து வணங்கினார். பதவி வந்த பிறகும் தனது வேர்களை மறக்காத அந்த பண்பு சத்தியமூர்த்தியால் வளர்க்கப்பட்டது. அரசியலில் எப்படி நேர்மையாக இருக்க வேண்டும், தொண்டர்களை எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதை சத்தியமூர்த்தியிடமிருந்து காமராஜர் கற்றார். இருவரும் இணைந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தினர். காமராஜர் ஒரு அமைதியாக தொண்டனாக இருந்து மெல்ல மெல்ல ஒரு சிறந்த அமைப்பாளராக உருவெடுத்தார். அவரது கடின உழைப்பு கட்சி மேலிடத்தின் கவனத்தை ஈர்த்தது. சத்தியமூர்த்தியின் மறைவு காமராஜருக்கு பெரிய இழப்பாக இருந்தாலும் அவர் தனது குருவின் கனவுகளை நனவாக்க பாடுபட்டார். அரசியல் என்பது அதிகாரத்திற்காக அல்ல, அது மக்களுக்கான சேவை என்பதை அவர் தனது குருவின் நிழலில் இருக்கும் போதே உறுதிப்படுத்தி கொண்டார். காமராஜர் என்ற இரும்பு மனிதரை செதுக்கிய சிற்பி சத்தியமூர்த்தி என்றால் அது மிகை அல்ல. அந்த உறவு தமிழக அரசியலில் ஒரு பொற்காலத்திற்கு அடித்தளம் போட்டது. விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக காமராஜர் பல முறை சிறை சென்றார். 1930 நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று முதலாக அலிப்புரம் சிறைக்கு சென்றார். அவர் அங்கு சந்தித்த சித்திரவதைகள் அவரது மன உறுதியை குறைக்கவில்லை, மாறாக கூட்டியது. சிறைச்சாலை அவருக்கு ஒரு பல்கலைக்கழகமாக அமைந்தது. அங்கு இருந்த மற்ற தலைவர்களிடம் பேசி தனது அறிவை வளர்த்து கொண்டார். சுமார் 9 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தனது வாழ்நாளை சிறையிலேயே கழித்தார். 1942 நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அவர் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தபோது அவரது குடும்பத்தினர் வறுமையில் வாடினர். அவரது தாயார் உடல்நலம் குன்றினர். ஆனால் தேசம் முதலில், குடும்பம் அடுத்தது என்ற கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார். தனது சொந்த நலனை தேசத்திற்காக முழுமையாக தியாகம் செய்தார். சிறையில் இருந்தபோது கூட அவர் சும்மா இருக்கவில்லை. தனது சக கைதிகளுக்கும் கல்வி கற்பதிலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் ஆர்வம் காட்டினார். சிறை அதிகாரிகளிடம் கூட அவர் தனது கனிவான பண்பால் மரியாதை பெற்றார். போராட்ட களத்தில் அவர் காட்டிய வேகம் சிறைச்சாலையில் அமைதியான தவமாக மாறியது. அந்த தியாகங்கள் தான் அவரை மக்களின் மனதில் ஒரு கர்ம வீரராக உயர்த்தின. ஒரு முறை அவர் சிறையில் இருந்தபோது அவரது குடும்பத்தினர் அவரை பார்க்க வந்தனர். அப்போது அவர் தன் தாயிடம், கவலைப்படாதே அம்மா, நான் திருடச் சென்று சிறைக்கு வரவில்லை, நாட்டுக்காக வந்திருக்கிறேன் என்று பெருமையுடன் கூறினார். அந்த தியாக உள்ளம்தான் காமராஜரை ஒரு சாதாரண மனிதரிலிருந்து மகாத்மாவாக மாற்றியது. அவரது போராட்ட வாழ்வு என்பது ரத்தமும் கண்ணீரும் கலந்த ஒரு தியாக வரலாறு. காமராஜர் ஒரு சிறந்த பேச்சாளர் அல்ல, ஆனால் ஒரு மிகச்சிறந்த அமைப்பாளர். காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தின் பட்டி தொட்டியெங்கும் கொண்டு சென்ற பெருமை அவருக்கு உண்டு. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு காங்கிரஸ் கமிட்டியை உருவாக்கினார். தொண்டர்களின் பெயர்களை கூட நினைவில் வைத்துக் கொண்டு அவர்களை நலம் விசாரிக்கும் பண்பு அவருக்கு இருந்தது. இதனால் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தனர். அவர் ஒருபோதும் விளம்பரத்தை விரும்பவில்லை. திரைக்கு பின்னால் இருந்து காரியங்களை சாதிப்பதில் அவர் வல்லவர். தேர்தலில் யாரை நிறுத்தினால் வெற்றி கிடைக்கும், மக்களை எப்படி திரட்ட வேண்டும் என்பது அவருக்கு அப்பட்டமாக தெரியும். அவரது நிர்வாக திறமையால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றார். அந்த பதவி அவரை தமிழக அரசியலின் மைய புள்ளிக்கு கொண்டு வந்தது. கட்சியின் நிதியை சிக்கனமாக பயன்படுத்தியதிலும் நேர்மையாக கணக்கு வைப்பதிலும் அவர் கராராக இருந்தார். ஒரு பைசா கூட வீணாக கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அவரது அந்த தூய்மையான அணுகுமுறை கட்சியின் மற்ற தலைவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. காமராஜர் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தபோது அந்த கட்சி ஒரு குடும்பத்தை போல இயங்கியது. தொண்டர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டார்.
அவர் ஒரு உழைப்பாளி என்பதை தாண்டி ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். எதிர்கால அரசியல் மாற்றங்களை கணித்து அதற்கேற்ப காய்களை நகர்த்தினார். அவரது அமைப்பான அணுகுமுறைதான் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவான ஆட்சியை அமைக்க காரணமாக இருந்தது. காமராஜர் எனும் ஆளுமை கட்சியின் முதுகெலும்பாக திகழ்ந்த காலம் அது. காமராஜரின் மிகப்பெரிய ஆயுதம் அவரது எளிமை, கதர் சட்டை, கதர் வேட்டி. இதுவே அவரது நிரந்தர உடை. அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகும் கூட இந்த எளிமையில் எந்த மாற்றமும் இல்லை. அதிகாரத்தின் உச்சியில் இருந்த போதும் அவர் ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ்ந்தார். இந்த எளிமை அவருக்கு மக்களிடையே ஒரு பெரிய மதிப்பை பெற்று தந்தது. படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்டாலும் அவரது சிந்தனைகள் உலக புகழ்பெற்ற அறிஞர்களுக்கே சவால் விடுவதாக இருந்தன. தனது கொள்கைக்காக எதையும் இழக்க அவர் தயாராக இருந்தார். நேர்மை என்பதில் அவர் ஒரு துளி கூட சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஒருமுறை அவரது உறவினர் ஒருவர் சலுகை கேட்டபோது அவரை தனது வீட்டிற்கு வரக்கூடாது என்று எச்சரித்தார். அதிகாரம் என்பது மக்களுக்கானது, உறவினர்களுக்கானது அல்ல என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்தார். இந்த உறுதிதான் அவரை ஒரு லட்சியவாதியாக அடையாளப்படுத்தியது. அவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் பேசினால் அதில் அர்த்தம் இருக்கும். பார்க்கலாம் என்பது அவர் ஒற்றை சொல், புகழ் பெற்றது. எதையும் ஆராயாமல் வாக்குறுதி கொடுக்க மாட்டார், ஆனால் ஒரு முறை சொன்னால் அதை செய்தே முடிப்பார். அவரது செயல் வேகம் அவரை ஒரு நிர்வாக மேதையாக மாற்றியது. விளம்பர வெளிச்சத்தை விட ஆக்கப்பூர்வமான பணிகளை அவர் அதிகம் நேசித்தார். அவரது எளிமை என்பது ஏழ்மையினால் வந்ததல்ல, அது ஒரு பண்பினால் வந்தது. பலமுறை அமைச்சராகவும் முதல்வராகவும் இருந்தும் அவரிடம் சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை. அவர் மறைந்த போது அவரிடம் இருந்த சொத்துக்கள் ஒரு ஜோடி கதர் சட்டைகளும் சில ரூபாய்களும் மட்டுமே. இத்தகைய நேர்மையான தலைவர் வரலாறு இன்று வரை கண்டதில்லை. அந்த எளிமைதான் அவரது வெற்றியின் ரகசியம். விடுதலை போராட்ட வீரராகவும் கட்சி அமைப்பாளராகவும் முதிர்ச்சி பெற்ற காமராஜர் இயற்கையாகவே தமிழக தலைவராக மாறினார். 1954 தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பு முனை ஏற்பட்டது. ராஜாஜி முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகிய போது அந்த இடத்திற்கு யார் வருவார் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது கட்சியின் ஒருமித்த ஆதரவுடன் காமராஜர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு சாதாரண தொண்டன் மாநிலத்தின் முதல்வராக உயர்ந்த அந்த தருணம் வரலாற்று சிறப்பு மிக்கது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் எந்த ஆரவாரமும் செய்யவில்லை. தனது பொறுப்பை உணர்ந்து பணி செய்ய தொடங்கினார். கல்வி, விவசாயம், தொழில் என தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவர் திட்டமிட்டார். ஒரு பள்ளி படிப்பை முடிக்காத மனிதர் கல்வித்துறையில் புரட்சி செய்ய போகிறார் என்று அப்போது பலரும் விமர்சித்தனர். ஆனால் அந்த விமர்சனங்களை அவர் தனது சாதனைகளால் முறியடித்தார். காமராஜர் முதல்வரான பிறகு தமிழகம் ஒரு பொற்காலத்தை நோக்கி நகர்ந்தது. அவரது நிர்வாகத்தில் அதிகாரிகள் மிகுந்த சுதந்திரத்துடனும் அதே சமயம் பொறுப்புடனும் செயல்பட்டனர். அமைச்சரவையை தேர்ந்தெடுப்பதில் கூட அவர் ஒரு புதுமையை கையாண்டார். திறமையானவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்தார். சாதி மத பேதமின்றி அனைவரையும் அரவணைத்து செல்லும் ஒரு தலைமையை தமிழகம் முதலாக பார்த்தது. அமைச்சராக முடிசூடா மன்னர். 1954 ஏப்ரல் மாதம் 13 தமிழகத்தின் முதலமைச்சராக காமராஜர் பதவியேற்றார். ஒரு சாதாரண தொண்டனாக தனது பயணத்தை தொடங்கியவர் மாநிலத்தின் மிக உயரிய பதவிக்கு வந்தபோது எந்த ஒரு ஆரவாரமும் செய்யவில்லை. வழக்கமான தனது எளிமையான கதர் உடை மற்றும் செருப்புடன் தான் ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். படிக்காதவர் எப்படி நாட்டை ஆளப்போகிறார் என்று விமர்சித்தவர்களுக்கு தனது மௌனத்தையே பதிலாக தந்தார். அதிகாரத்தை பதவியாக பார்க்காமல் ஒரு பெரும் பொறுப்பாகவே அவர் கருதினார். பதவி ஏற்றவுடன் அவர் செய்த முதல் காரியம் முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்ததுதான். பெற்றோர் செய்யும் தொழிலையே பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டம் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததை அவர் உணர்ந்தார். அந்த திட்டத்தை அடியோடு ஒழித்துவிட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி கிடைக்க வழிவகை செய்தார். இதுவே அவரது ஆட்சியின் முதல் மிகப்பெரிய வெற்றி. ஒரு தலைவன் என்பவன் மக்களின் நாடி துடிப்பை அறிந்திருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அவரது அமைச்சரவை மிகவும் சிறியதாக இருந்தது, ஆனால் அதில் திறமையானவர்கள் மட்டுமே இருந்தனர். தனக்கு எதிராக போட்டியிட்டவர்களை கூட அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு அரசியல் என்பது தேர்தலோடு முடிந்துவிட வேண்டும், ஆட்சி என்று வரும்போது அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற புதிய கலாச்சாரத்தை உருவாக்கினார். அவரது இந்த அணுகுமுறை அதிகாரிகளிடையே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஒரு முதலமைச்சராக அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதையே நோக்கமாக கொண்டிருந்தது. அவர் கோட்டையில் அமர்ந்து உத்தரவு போடும் முதலமைச்சராக இருக்கவில்லை. தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்தார். ஒரு கிராமத்திற்கு சென்றால் அங்குள்ள சாமானிய மனிதனிடம்
சாப்பிட்டியான் என்று உரிமையோடு விசாரிக்கும் அவரது குணம் அவரை மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக மாற்றியது. அதிகாரத்தின் வாசனை கூட அவரிடம் வீசவில்லை, மாறாக தமிழ் மண்ணின் வாசம்தான் வீசியது. இதுவே அவரது 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சியின் தொடக்கமாக அமைந்தது. காமராஜரின் ஆட்சியின் மிகச்சிறந்த சாதனையாக கருதப்படுவது அவர் நிகழ்த்திய கல்வி புரட்சி. ஒரு தலைமுறைக்கு சோறு போடுவதை விட அவர்களுக்கு கல்வி கொடுப்பதுதான் நிரந்தரமான தீர்வு என்று அவர் நம்பினார். அவர் ஆட்சிக்கு வந்தபோது தமிழகத்தில் மூடப்பட்டு கிடந்த 6000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை உடனடியாக திறக்க உத்தரவிட்டார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஆரம்ப பள்ளி இருக்க வேண்டும் என்ற விதியை அமல்படுத்தினார். 1 மைல் தூரத்திற்குள் ஒரு பள்ளிக்கூடம் இருப்பதை அவர் உறுதி செய்தார். பள்ளிகளை திறப்பது மட்டுமே போதாது, அதில் பிள்ளைகள் வந்து சேர வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதற்காக அவர் கொண்டு வந்த திட்டம்தான் மதிய உணவு திட்டம். வயிற்றில் ஈரமில்லாத பிள்ளைக்கு எப்படி பாடம் ஏறும் என்ற அவரது எளிய கேள்வி உலகமே வியக்கும் ஒரு மாபெரும் திட்டத்திற்கு வித்திட்டது. ஏழை குழந்தைகள் பசியின்றி படிக்க வேண்டும் என்ற அவரது கருணை உள்ளம் தமிழகத்தின் கல்வி விகிதத்தை ஒரே அடியாக உயர்த்தியது. இன்றும் பல நாடுகள் பின்பற்றும் இந்த திட்டத்தின் முன்னோடி காமராஜர் தான். கல்வி என்பது வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே என்ற நிலையை அவர் மாற்றினார். ஏழை குழந்தைகளுக்கு சீருடை வழங்கும் திட்டத்தையும் அவரே தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளுக்கிடையே ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு மறைந்தது. ஆசிரியர்களின் நிலையை மேம்படுத்தவும் அவர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கவும் அவர் பல நடவடிக்கைகளை எடுத்தார். கல்வியை தனது ஆட்சியின் முதன்மை இலக்காக கொண்டதால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று மக்கள் அவரை அன்போடு அழைக்கத் தொடங்கினர். உயர்கல்வித்துறையிலும் அவர் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். பல புதிய கல்லூரிகள் மற்றும் தொழில்நுட்ப பயிலகங்கள் அவரது காலத்தில் தொடங்கப்பட்டன. கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி கற்க பல சலுகைகளை வழங்கினார். அவர் முதலமைச்சராக இருந்த 9 ஆண்டுகளில் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி முன்னே எப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்து நின்றது. ஒரு முறையான பள்ளி படிப்பை பெறாத மனிதர் ஒரு மாநிலத்தையே கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக மாற்றியது வரலாற்றின் ஒரு அதிசயம். தமிழகம் ஒரு விவசாய நாடு என்பதை உணர்ந்த காமராஜர் விவசாயிகளின் நலனுக்காக பல நீர்ப்பாசன திட்டங்களை தீட்டினார். அவரது ஆட்சி காலத்தில் தான் தமிழகத்தில் பல முக்கிய அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன. கீழ்பவானி, மணிமுத்தாறு, வைகை, அமராவதி, கிருஷ்ணகிரி, சாத்தனூர் மற்றும் பரமம்பிக்குளம், ஆழியாறு போன்ற மாபெரும் திட்டங்கள் அவரது தொலைநோக்கு பார்வைக்கு சான்றுகள். இந்த அணைக்கட்டுகள் வறண்ட நிலங்களை செழிப்பான வயல்வெளிகளாக மாற்றின. விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை சேமிப்பதில் அவர் காட்டிய வேகம் வியப்பிற்கு உரியது. ஒரு முறை அணை கட்டும் இடத்தை பார்வையிட சென்றபோது பொறியாளர்கள் பல சாக்கு போக்குகளை சொன்னார்கள். ஆனால் காமராஜர் மக்களுக்கு தண்ணீர் வேண்டும், அதற்கு வழி என்னவோ அதை செய்யுங்கள் என்று கராராக கூறி வேலையை துரிதப்படுத்தினார். இதனால் அவரது காலத்தில் திட்டங்கள் அனைத்தும் குறித்த காலத்திற்கு முன்னரே முடிக்கப்பட்டன. ஊழல் என்பது அந்த திட்டங்களில் துளி கூட இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வெறும் அணைக்கட்டுகளை கட்டுவதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. விவசாயிகளுக்கு கடன் வசதிகள் மற்றும் மானிய விலையில் உரங்கள் கிடைக்கவும் வழிவகை செய்தார். மின்சாரத்தை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதில் தமிழகம் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதனால் கிராமப்புற மின் இயக்கம் திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது. கிணற்று பாசனத்திற்கு மின்சாரம் வழங்கப்பட்டதால் விவசாயிகள் வருடம் முழுவதும் பயிர் செய்ய முடிந்தது. தமிழகம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. அவரது சாதனையே விவசாயிகளின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் என்று அவர் அடிக்கடி கூறுவார். மழையை மட்டுமே நம்பி இருந்த விவசாயத்தை அணைக்கட்டுகளை கொண்டு நிலையான தொழிலாக மாற்றினார். இன்று நாம் பார்க்கும் பசுமையான தமிழகத்திற்கு பின்னால் காமராஜரின் வியர்வை இருக்கிறது. பொறியாளர்களுக்கே சவால் விடும் வகையில் எந்தெந்த இடங்களில் அணை கட்டினால் அதிக பயன் கிடைக்கும் என்பதை அவர் துல்லியமாக கணக்கிட்டார். அவரது இந்த நீர்ப்பாசன புரட்சி தமிழகத்தின் பொருளாதார முதுகெலும்பை வலுப்படுத்தியது. காமராஜர் ஆட்சி காலம் தமிழகத்தின் தொழில்துறையிலும் ஒரு பொற்காலமாகும். வெறும் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்காமல் தமிழகத்தை ஒரு தொழில் மையமாக மாற்ற அவர் பல தொழிற்சாலைகளை தொடங்கி வைத்தார். சென்னை ஆவடியில் உள்ள கனரக வாகன தொழிற்சாலை, பெரம்பூர் இணைப்பு பெட்டி தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் மற்றும் கிண்டி தொழிற்பேட்டை போன்றவை அவரது காலத்தில் உருவானவைதான். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. தொழில் தொடங்க தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை அவர் மிகச் சிறப்பாக செய்து கொடுத்தார். குறிப்பாக மின்சார உற்பத்தியில் அவர் காட்டிய ஆர்வம் மிக பெரியது. குந்தா மின் திட்டம் மற்றும் மேட்டூர் மின் திட்டங்கள் அவரது காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டன. தொழில் அதிபர்களை தமிழகத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு தேவையான நிலம் மற்றும் மின்சார வசதிகளை உடனுக்குடன் செய்து கொடுத்தார். சிவப்பு நாடா முறை அவரது ஆட்சியில் இருக்கவில்லை என்பது ஒரு பெரிய சாதனை.
சிறு மற்றும் குறுந்தொழில்களை ஊக்குவிக்கும் அவர் சிப்காட் போன்ற அமைப்புகளுக்கு அடித்தளம் போட்டார். கிராமப்புறங்களில் சிறு தொழில்கள் தொடங்கப்பட்டதால் மக்கள் வேலை தேடி நகரங்களுக்கு குடியேறுவது குறைந்தது. எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் கல்வி என்பதே அவரது தாரக மந்திரமாக இருந்தது. ஒரு முதலமைச்சராக அவர் எடுத்த ஒவ்வொரு தொழில் முடிவையும் தமிழகத்தின் இந்தியாவின் முன்னணி தொழில் மாநிலங்களில் ஒன்றாக மாறியது. இன்றும் தமிழகம் தொழில்துறையில் சிறந்து விளங்க அவர் போட்ட அஸ்திவாரமே காரணம். அவர் வெறும் பெரிய நிறுவனங்களை மட்டும் கவனிக்கவில்லை. கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் கிராமப்புற கைவினைகளின் முன்னேற்றத்திற்கு பல திட்டங்களை வகுத்தார். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் அவர்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்க செய்தார். உற்பத்தி பெருக வேண்டும், உழைப்பவன் வாழ வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அவரது ஆட்சியின் 9 ஆண்டு காலங்களில் தமிழகம் ஒரு நவீன தொழில் மாநிலமாக உருவெடுத்தது. இதற்காக அவர் மத்திய அரசிடம் பல பெரிய திட்டங்களை பெற்று தந்தார். காமராஜர் ஆட்சியின் மிகப்பெரிய பலம் அவரது தூய்மையான நிர்வாகம். லஞ்சம் மற்றும் ஊழல் என்ற வார்த்தைக்கு அவரது அகராதியில் இடமில்லை. ஒரு முதலமைச்சராக அவர் காட்டிய நேர்மை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதலமைச்சரே நேர்மையாக இருக்கும்போது நாம் எப்படி தவறாக நடக்க முடியும் என்ற பயம் மற்றும் மரியாதை அதிகாரிகளிடம் இருந்தது. இதனால் அரசு திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக மக்களை சென்றடைந்தன. திறமையான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கினார். சி. சுப்பிரமணியம் மற்றும் ஆர். வெங்கட்ராமன் போன்ற மேதைகளை தனது அமைச்சரவையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு துறை சார்ந்த முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை தந்தார். தேவையற்ற அரசியல் தலையீடுகள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது என்பதில் அவர் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். ஒரு கோப்பு வந்தால் அதில் இருக்கும் சாதக பாதகங்களை ஆராய்ந்து உடனடியாக முடிவெடுப்பார். அந்த வேகம்தான் அவரது வெற்றியின் ரகசியம். நேர்மைக்காக அவர் தனது குடும்பத்தினரை கூட தள்ளி வைத்தார். ஒருமுறை அவரது தாயார் சிவகாமி அம்மாள் தனது வீட்டிற்கு ஒரு கூடுதல் குடிநீர் குழாய் இணைப்பு கேட்டபோது காமராஜர் அதை மறுத்துவிட்டார். பொதுமக்களுக்கு கிடைக்காத சலுகை எனது தாயாருக்கும் கிடைக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இந்த நேர்மைதான் அவரை ஒரு கர்ம வீரராக மக்கள் மத்தியில் நிலை நிறுத்தியது. அதிகாரத்தை தனது சொந்த நலனுக்காக அவர் ஒருபோதும் பயன்படுத்தியதே இல்லை. அவர் அமைச்சர்களிடம் நீங்கள் செய்யும் தவறுகளை நான் மன்னிக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களுக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என்று கூறுவார். அவரது அந்த ஒரு வரி நிர்வாகத்தை மிகவும் சீராக இயக்கியது. அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என யாவரும் எந்த நேரத்தில் அவரை சந்திக்கவும் வசதி இருந்தது. எளிமை மற்றும் நேர்மை கலந்த அந்த நிர்வாக முறை தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சிக்கு இலக்கணமாக இன்றும் போற்றப்படுகிறது. காமராஜர் தனது ஆட்சியில் சமூக நீதிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார். ஜாதி மற்றும் மத பாகுபாடுகளை கடந்து அனைத்து மக்களும் முன்னேற வேண்டும் என்று அவர் விரும்பினார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி கற்பதற்கு பல சிறப்பு சலுகைகளை வழங்கினார். அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முறையாக சரியாக அமல்படுத்தி சமூகத்தில் பின்தங்கியிருந்தவர்கள் முன்னேற வழிவகை செய்தார். அவரது சமத்துவ பார்வைக்கு ஒரு சிறு உதாரணம். அவர் தொடங்கிய மத்திய உணவு திட்டம் பள்ளியில் அனைத்து ஜாதி மற்றும் மதத்தைச் சேர்ந்த குழந்தைகளும் ஒரே வரிசையில் அமர்ந்து உணவருந்த வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். இது குழந்தைகளுக்கிடையே இருந்த ஜாதி பாகுபாட்டை வேரோடு அழிக்க உதவியது. பிள்ளைகள் மனதில் ஜாதி இருக்கக்கூடாது, கல்வி மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி கூறுவார். சமூக மாற்றத்தை ஒரு புரட்சியாக செய்யாமல் கல்வியின் மூலம் அமைதியாக செய்தார். தாழ்த்தப்பட்ட மக்களின் குடியிருப்புகளுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம் மற்றும் சாலை வசதிகளை முன்னுரிமை அடிப்படையில் செய்து கொடுத்தார். அவர்களின் முன்னேற்றத்திற்காக தனி அமைச்சகத்தை வலுப்படுத்தினார். காமராஜர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக இருக்கவில்லை, அவர் ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவராக இருந்தார். ஏழைக்கு சாதி ஏது என்ற அவரது கேள்வி சமூக நீதியின் குரலாக எதிரொலித்தது. அவரது இந்த சமத்துவ பார்வை தமிழகத்தில் ஒரு அமைதியான சமூக சூழலை உருவாக்கியது. அரசியலில் கூட அவர் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு பிரதிநிதித்துவத்தை விரும்பினார். திறமை இருப்பவர்களுக்கு சாதி பாராமல் வாய்ப்பு வழங்கினார். சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட அதிகார பதவிகளுக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவரது இந்த சமூக நீதி பார்வைதான் தமிழகத்தில் இன்றும் நிலவும் சமூக முன்னேற்றத்திற்கு வித்திட்டது. அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அவர் தனது 9 ஆண்டுகால ஆட்சியை நடத்தி காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான நிதியையும் திட்டங்களையும் மத்திய அரசிடமிருந்து பெறுவதில் காமராஜர் ஒரு நிபுணராக இருந்தார். அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவுடன் அவர் கொண்டிருந்த நட்பு மிகவும் ஆழமானது. காமராஜரின் நேர்மையையும் நிர்வாக திறமையையும் நேரு மிகவும் மதித்தார். இதனால் நேருவிடம் தமிழகத்திற்கான பெரிய திட்டங்களை கேட்டு பெறுவதில் அவருக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை.
தென்னகத்தின் காந்தி என்று நேரு காமராஜரை புகழ்ந்தார். இந்தியா முழுவதும் 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போது தமிழகத்திற்கு அதிகப்படியான தொழிற்சாலைகள் மற்றும் நிதியை பெற்று தந்தார். காமராஜர் பெரம்பூர் ICF மற்றும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் போன்றவை மத்திய அரசின் நேரடி பங்களிப்புடன் உருவானவை. ஒரு சாதாரண மாநில முதல்வராக இருந்தாலும் தேசிய அரசியலில் காமராஜர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தார். அவரது சொல்லுக்கு டெல்லியில் தனி மரியாதை இருந்தது. நிதி ஆணையங்களிடம் பேசி தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெறுவதில் அவர் மிகவும் கராராக இருந்தார். தமிழகத்தின் வரிப்பணம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதே சமயம் தேசிய ஒருமைப்பாட்டில் அவர் மிகுந்த அக்கறை காட்டினார். இந்தியா முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும் என்று அவர் நம்பினார். மொழிகளை கடந்த அவரது அரசியல் அணுகுமுறை அவருக்கு தேசிய அளவில் ஒரு பெரிய மதிப்பை பெற்று தந்தது. மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வரும்போது அவர்களுக்கு சிறந்த வரவேற்பு அளிப்பதோடு மட்டுமின்றி நிலுவையில் இருக்கும் திட்டங்களை பற்றிய கோரிக்கைகளை முன்வைப்பார். அவரது கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமாக இருந்தால் மத்திய அரசு அவற்றை ஒருபோதும் நிராகரித்தது இல்லை. தமிழகத்தை ஒரு நவீன மாநிலமாக மாற்ற மத்திய அரசின் உதவியை அவர் ஒரு பாலமாக பயன்படுத்தி கொண்டார். இது ஒரு சிறந்த முதலமைச்சருக்கு இருக்க வேண்டிய ராஜதந்திரத்திற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். காமராஜரின் 9 ஆண்டு கால ஆட்சி தமிழகத்து வரலாற்றில் ஒரு பொற்காலம் என்று இன்றும் வர்ணிக்கப்படுகிறது. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தன. இதனால் அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் ஈடு இணையற்ற செல்வாக்கு இருந்தது. அவர் ஒரு தேர்தலை சந்தித்த போது மக்கள் அவருக்கு பெரும் வெற்றியை தேடி தந்தனர். தலைவர் காமராஜர் என்ற பெயரே தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை விதைத்தது. புகழின் உச்சியில் இருந்தபோது அவர் எடுத்த ஒரு முடிவு உலகையே வியக்க வைத்தது. அதுதான் காமராஜர் திட்டம். கட்சியை வலுப்படுத்துவதற்காக பதவியில் இருக்கும் மூத்த தலைவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தொண்டர்களோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் என்பது அந்த திட்டம். அதன்படி 1963 தனது முதலமைச்சர் பதவியை தானாக முன்வந்து ராஜினாமா செய்தார். அதிகாரத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத அவரது அந்த செயல் ஒரு மாபெரும் தியாகமாக கருதப்பட்டது. பதவியை விட கொள்கையே பெரிது என்பதை அவர் நிரூபித்தார். 9 ஆண்டுகள் அவர் செய்த சாதனைகள் தமிழகத்தின் தலையெழுத்தையை மாற்றியிருந்தன. கல்வியறிவு 7% 37% உயர்ந்தது. ஏராளமான அணைக்கட்டுகளும் தொழிற்சாலைகளும் உருவானதால் தமிழகத்தின் பொருளாதாரம் வலுவடைந்திருந்தது. அந்த பொற்கால ஆட்சியை விட்டு அவர் விலகிய போது தமிழக மக்களே கண்ணீர் வடித்தனர். ஆனால் அவர் புன்னகையோடு ஒரு சாதாரண தொண்டனாக தனது பயணத்தை தொடர்ந்தார். போட்டி போடும் உலகில் பதவியை துறப்பது ஒரு சிறந்த சேவை என்பதை அவர் நிரூபித்தார். நேருவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக மாறிய காமராஜர் விரைவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு தமிழன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவரானது தமிழகத்திற்கு பெருமையை தேடித்தந்தது. அங்கிருந்துதான் அவர் இந்திய பிரதமர்களை உருவாக்கும் சரித்திரம் தொடங்கியது. 1964 ஆண்டு புவனேஸ்வரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார். இது தமிழக வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தருணம். இந்தி மொழி தெரியாது, ஆங்கிலம் சரளமாக வராது என்று ஏளனம் செய்தவர்களுக்கு மொழி என்பது ஒரு கருவிதான். சேவை செய்ய மனமிருந்தால் போதும் என்று தனது செயல்களால் பதில் சொன்னார். டெல்லியில் உள்ள அதிகார மையங்கள் அனைத்தும் காமராஜரின் எளிமையையும் அவரது தீர்க்கமான முடிவுகளையும் கண்டு வியந்தன. அவர் தலைவரான சில மாதங்களிலே பிரதமர் ஜவஹர்லால் நேரு காலமானார். நேருவுக்கு பிறகு இந்தியா என்னவாகும், யார் அடுத்த பிரதமர் என்று பெரிய கேள்விக்குறி நாடு முழுவதும் எழுந்தது. அந்த நெருக்கடியான கட்டத்தில் காமராஜர் ஒரு இரும்பு மனிதராக செயல்பட்டார். இந்திய ஜனநாயகத்தை காக்கும் பொறுப்பு அவரது தோள்களில் விழுந்தது. கட்சியினுள் இருந்த பல்வேறு கருத்து வேறுபாடுகளை கலைந்து அனைவரையும் ஒருமித்த கருத்தில் கொண்டு வருவதில் அவர் ஒரு மகாத்மாவாக செயல்பட்டார். அவரது ராஜதந்திரம் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. அவர் நினைத்திருந்தால் அவரே பிரதமராகி இருக்கலாம். ஆனால் நான் பிரதமராக கூடாது, ஒரு சிறந்த நிர்வாகியை அந்த இடத்தில் அமர்த்த வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக தேர்ந்தெடுப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இதன் மூலம் நான் அதிகாரத்திற்கு பதவிக்கு வரவில்லை, தகுதியானவர்களை அடையாளம் காட்டவே வந்திருக்கிறேன் என்பதை உலகிற்கு உணர்த்தினார். அங்கிருந்துதான் அவருக்கு கிங் மேக்கர் என்ற பட்டம் கிடைத்தது. அவரது சொல்லுக்கு இந்திய நாடாளுமன்றமே கட்டுப்பட்டது. தேசிய தலைவராக இருந்தபோது அவர் தனது எளிமையை விடவில்லை. டெல்லியில் இருந்த போதும் தனது தமிழ் மண்ணின் உணர்வோடும் எளிய மக்களுடனான தொடர்போடும் இருந்தார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தினார். மொழி பிரச்சனைகள், எல்லை தகராறுகள் என பல சிக்கல்களை தனது அமைதியான அணுகுமுறையால் தீர்த்து வைத்தார். காமராஜர் என்ற பெயரே இந்திய அரசியலில் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக மாறியது.
டெல்லி அதிகார மையத்தில் ஒரு தமிழனின் குரல் ஓங்கி ஒலித்த காலம் அது. நேருவின் மறைவுக்கு பின் மொரார்ஜி தேசாய் போன்ற மூத்த தலைவர்கள் பிரதமர் பதவிக்கு போட்டியிட தயாராக இருந்தனர். ஆனால் காமராஜர் ஒரு அமைதியான மற்றும் திறமையான நிர்வாகியை பிரதமராக அமர்த்த விரும்பினார். லால் பகதூர் சாஸ்திரியின் எளிமையும் நேர்மையும் காமராஜரை மிகவும் கவர்ந்தன. கட்சியினரிடையே ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு பதிலாக அனைவரிடமும் பேசி ஒருமித்த கருத்தை உருவாக்குவதில் காமராஜர் வெற்றி கண்டார். சாஸ்திரி பிரதமராக பதவியேற்றார். சாஸ்திரி பிரதமராக இருந்த காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்டது. அந்த இக்கட்டான நேரத்தில் காமராஜர் சாஸ்திரிக்கு ஒரு தூணாக நின்றார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்திற்கு பின்னால் காமராஜரின் ஆலோசனைகளும் இருந்தன. இரு தலைவர்களுமே எளிமையின் உருவங்கள் என்பதால் அவர்களுக்குள் ஒரு சிறந்த புரிதல் இருந்தது. சாஸ்திரியின் நிர்வாகத்தில் காமராஜர் தலையிடவில்லை. ஆனால் தேவைப்படும் போது சரியான ஆலோசனைகளை வழங்க தவறவில்லை. இந்திய அரசியல் ஆட்சிக்கு இந்த இருவரின் கூட்டணி மிக முக்கிய காரணமாக இருந்தது. சாஸ்திரி ரஷ்யாவின் தாஸ்கண்ட் நகரில் மர்மமான முறையில் காலமான போது இந்தியா மீண்டும் ஒரு முறை அதிர்ச்சியில் உறைந்தது. 2 ஆண்டுகளில் 2வது முறையாக ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் காமராஜருக்கு ஏற்பட்டது. இந்த முறையும் அவர் மிகவும் நிதானமாக செயல்பட்டார். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்திரா காந்தியை பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தினார். மொரார்ஜி தேசாய் மீண்டும் போட்டியிட்ட போதும் பெரும்பான்மை ஆதரவை இந்திரா காந்திக்கு திரட்டி தந்த காமராஜர், ஒரு தலைவன் என்பவன் அடுத்த தலைமுறையை உருவாக்குபவனாக இருக்க வேண்டும் என்பதில் காமராஜர் தெளிவாக இருந்தார். இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்கியதன் மூலம் இந்தியாவில் ஒரு பெண் தலைமைக்கு அவர் வழிவகுத்தார். அவரது இந்த முடிவுகள் அனைத்தும் சுயநலமற்றவை. இந்திய ஜனநாயகம் சிதைந்துவிடக் கூடாது என்பதில் அவர் காட்டிய உறுதி அவரை ஒரு உலகத்தரம் வாய்ந்த அரசியல்வாதியாக மாற்றியது. காமராஜர் இல்லை என்றால் நேருவுக்கு பிந்தைய இந்தியா பெரும் குழப்பத்தை சந்தித்திருக்கும் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கணிப்பு. 1966ஆம் ஆண்டு இந்திரா காந்தியை பிரதமர் பதவி கொண்டு வந்ததில் காமராஜர் மிக முக்கியமானது. நேருவின் மகள் என்ற அடையாளத்தை தாண்டி இந்திரா காந்தியால் நாட்டை ஒற்றுமைப்படுத்த முடியும் என்று காமராஜர் நம்பினார். பெண் என்றால் மென்மையானவர் என்று நினைத்தவர்களுக்கு இந்திரா காந்தியின் உறுதிக்கும் துணிச்சலுக்கும் காமராஜர் ஒரு பெரிய ஆதரவாக இருந்தார். இந்த தேர்வு இந்திய அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியது. காமராஜரின் செல்வாக்கு அதன் உச்சத்தில் இருந்த தருணம் இது. இந்திரா காந்தி ஆரம்ப காலங்களில் நிர்வாகத்தில் சில தயக்கங்களை கொண்டிருந்த போது காமராஜர் அவருக்கு வழிகாட்டினார். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்திரா காந்திக்கும் காமராஜருக்கும் இடையே சில கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள் முளைக்க தொடங்கின. இந்திரா காந்தி தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க தொடங்கிய போது காமராஜர் அதை ஜனநாயக முறைப்படி சுட்டிக்காட்டினார். பதவிக்காக யாரிடமும் குனியாத அவரது நிமிர்ந்த நன்னடை பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு சில நேரங்களில் சவாலாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் காங்கிரஸ் கட்சிக்குள் சிண்டிகேட் மற்றும் இந்திரா ஆதரவாளர்கள் என இரு பிரிவுகள் உருவானன. காமராஜர் கட்சி கட்டுப்பாட்டிற்கும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் முக்கியத்துவம் அளித்தார். தனிநபர் வழிபாட்டை விட கட்சியின் கொள்கைகளை மேலானது என்று அவர் வாதிட்டார். 1969இல் காங்கிரஸ் கட்சி 2ஆக பிளவுபட்டது. காமராஜர் நிறுவன காங்கிரஸ் பிரிவில் இருந்தார். கொள்கைக்காக தான் உருவாக்கிய பிரதமரையே எதிர்த்து நிற்கும் துணிச்சல் அவருக்கு இருந்தது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பார்கள். ஆனால் காமராஜரை பொறுத்தவரை நிரந்தரமான கொள்கைகள் மட்டுமே இருந்தன. இந்திரா காந்தி எடுத்த சில அதிரடி முடிவுகளை அவர் வரவேற்றார். ஆனால் கட்சியின் ஜனநாயகத்தை அவர் சிதைக்க முயன்ற போது அதை வன்மையாக கண்டித்தார். ஒரு படைப்பாளியே தனது படைப்பை விமர்சிக்கும் இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டார். ஆனாலும் இந்திய தலைவர்களை உருவாக்கிய பெருமை எப்போதும் காமராஜரையே சாரும். அவரது கிங் மேக்கர் அந்தஸ்து வரலாற்றில் ஒருபோதும் குறையாதது. தேசிய அரசியலில் காமராஜர் பிஸியாக இருந்தபோது தமிழகத்தில் அரசியல் களம் மாறிக்கொண்டிருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் மற்றும் விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால் காங்கிரஸ் கட்சியின் மீதான செல்வாக்கு குறையத் தொடங்கியது. 1967ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் காமராஜர் தனது சொந்த ஊரான விருதுநகரிலேயே ஒரு மாணவரிடம் தோல்வியடைந்தார். இது தமிழக அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த தோல்வி காமராஜரை நிலைக்குலைய செய்யவில்லை. மக்களின் தீர்ப்பை மதிக்கிறேன் என்று பெருந்தன்மையுடன் கூறினார். ஆனால் ஒரு மாபெரும் தலைவனை தோற்கடித்தது தமிழகத்திற்கு ஒரு பெரிய இழப்பாக அமைந்தது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது. அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்தது.
ஒரு முதலமைச்சராக தமிழகத்திற்கு இத்தனை சாதனைகளை செய்தும் மக்கள் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள் என்று அவர் ஆழ்ந்து சிந்தித்தார். ஆனால் அவர் மக்கள் மீது கோபம் கொள்ளவில்லை. தோல்விக்கு பிறகு அவர் ஒதுங்கிவிடவில்லை. மீண்டும் ஒரு சாதாரண தொண்டனை போல தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சுற்றுப்பயணம் செய்தார். மக்களிடம் செல், மக்களுடன் வாழ் என்ற காந்தியின் வாக்குப்படி அவர் செயல்பட்டார். தனது தோல்வியை தனது தனிப்பட்ட தோல்வியாக பார்க்காமல் கட்சியின் கொள்கைகளில் ஏற்பட்ட தொய்வாகவே பார்த்தார். அவரது எளிமையும் மக்கள் மீதான அக்கறையும் அந்த தோல்விக்கு பிறகும் குறையவில்லை. மாறாக அவரை இன்னும் பக்குவப்பட்ட தலைவராக மாற்றியது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் காமராஜர் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி முதல்வரான போதும் காமராஜர் அரசுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க தயங்கவில்லை. ஆட்சி யாராக இருந்தாலும் தமிழகம் முன்னேற வேண்டும் என்பது அவரது லட்சியமாக இருந்தது. தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் மக்கள் பணிக்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அந்த உறுதிதான் அவரை கர்ம வீரராக மக்கள் மனதில் இன்றும் உயர்த்தி வைத்திருக்கிறது. 1969 காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது காமராஜர் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தார். இந்திரா காந்தியின் பக்கம் பெரும்பான்மையான தலைவர்கள் சென்றபோது காமராஜர் பழைய காங்கிரஸ் பக்கமே நின்றார். அவருக்கு பதவி முக்கியமல்ல, கட்சியின் பாரம்பரியமும் கட்டுப்பாடும் தான் முக்கியமாக தெரிந்தது. ஜனநாயக கட்சியில் சர்வாதிகாரத்திற்கு இடமில்லை என்று அவர் முழங்கினார். பல கோடி ரூபாய் நிதி மற்றும் அதிகார பலம் இந்திரா காந்தியின் பக்கம் இருந்ததும் காமராஜர் தனது கொள்கையை விற்கவில்லை. தமிழகத்தில் நிறுவன காங்கிரஸை வலுப்படுத்த அவர் கடுமையாக உழைத்தார். அவருக்கு தமிழக மத்தியில் இன்னும் பெரிய மரியாதை இருந்தது. 1971 தேர்தலில் அவர் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம். ஆனால் அவர் தனது பிரச்சாரத்தில் கண்ணியத்தை குறைக்கவில்லை. மற்ற தலைவர்களைப் போல தனிநபர் விமர்சனங்களில் ஈடுபடாமல் நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் நிர்வாக திறமை பற்றியே பேசினார். அவரது மேடை பேச்சுகள் எப்போதும் அறிவுபூர்வமானதாக இருக்கும். கட்சி பிளவுபட்டதால் காங்கிரஸ் பலவீனம் அடைந்ததை அவர் வருத்தத்துடன் கவனித்தார். ஆனாலும் அவர் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. இந்த தருணத்தில் தான் அவர் படிக்காத மேதை என்று அழைக்கப்படுகிறார் என்பது உலகிற்கு தெரிந்தது. கடினமான அரசியல் சூழல்களையும் மிக எளிதாக கையாண்டார். இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அறிவித்த போது காமராஜர் அதை தீவிரமாக எதிர்த்தார். ஜனநாயகத்துக்கு இது ஒரு இருண்ட காலம் என்று அவர் கவலைப்பட்டார். தனது கடைசி மூச்சு வரை அவர் ஒரு காங்கிரஸ்காரனாகவே வாழ்ந்தார். கட்சிகள் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், ஆனால் மக்களின் சேவை மாறக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். கட்சியின் பிளவு அவருக்கு மனவேதனையை தந்தாலும் அது அவரது கொள்கை உறுதியை சோதிக்கும் ஒரு களமாகவே அமைந்தது. அதிகாரத்தின் நெல்லில் ஒதுங்க நினைக்காமல் உண்மையான ஜனநாயகத்தின் பக்கம் நின்ற அந்த துணிச்சல் தான் காமராஜரை ஒரு ஒப்பற்ற தலைவராக வரலாற்றில் நிலைநிறுத்தியுள்ளது. 1975 இந்திரா காந்தி இந்தியாவிலேயே நெருக்கடி நிலையை அறிவித்தார். இது காமராஜரின் இதயத்தில் ஒரு பெரிய ரணத்தை ஏற்படுத்தியது. தான் பிரதமராக்கிய ஒரு நபர் நாட்டின் ஜனநாயகத்தையே முடக்கி வைத்ததை கண்டு அவர் துடித்தார். இந்தியா எங்கே போகிறது என்று அவர் கவலையுடன் கேட்டார். எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது. இதை கண்டு காமராஜர் ஆழ்ந்த மனவேதனை அடைந்தார். இந்த நெருக்கடி நிலை காலத்தில் அவர் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. நாட்டின் நிலையை எண்ணி அவர் சாப்பிடக்கூட மறுத்தார். சுதந்திரத்திற்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். இப்போது சுதந்திர இந்தியாவில் மீண்டும் ஒரு சிறைவாசத்தை நாம் அனுபவிக்கிறோமா என்று அவர் வருந்தினார். இந்த சூழலில் தான் அவரது உடல்நிலை சீராக குறைய தொடங்கியது. இருப்பினும் அவர் யாரிடமும் கெஞ்சவில்லை. தனது கொள்கையில் உறுதியாக இருந்து ஜனநாயக மீட்சிக்காக வேண்டினார். நெருக்கடி நிலையை ஆதரிக்குமாறு அவருக்கு பல அழுத்தங்கள் வந்தன. ஆனால் அவர் அசையவில்லை. தவறு எங்கே நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டுவதே ஒரு தலைவனின் கடமை என்று அவர் நம்பினார். தனது அரசியல் சீடரான இந்திரா காந்தியை திருத்த அவர் முயற்சி செய்தார். ஆனால் அதிகாரம் அவரது கண்களை மறைத்திருந்தது. ஒரு மாபெரும் தலைவன் தனது வாழ்நாளின் இறுதியில் கண்ட இந்த ஜனநாயக வீழ்ச்சி அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை தந்தது. இதுவே அவரது மரணத்திற்கு ஒரு மறைமுக காரணமாகவும் அமைந்தது. காமராஜர் போன்ற ஒரு ஜனநாயகவாதிக்கு எமர்ஜென்சி என்பது தாங்க முடியாத ஒன்றாக இருந்தது. அவர் தனது வாழ்நாள் முழுவதும் கட்டிக்காத்த விழுமியங்கள் அனைத்தும் சிதைந்து போவதைக் கண்டு அவர் வேதனைப்பட்டார். ஆனால் சத்தியம் ஒரு நாள் வெல்லும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவரது அந்த தீர்க்க தரிசனம் பிற்காலத்தில் உண்மையானது. நெருக்கடி நிலை முடிவுக்கு வந்தபோது இந்தியா மீண்டும் ஒரு மாற்றத்தை சந்தித்தது. ஆனால் அதை பார்க்க அவர் உயிரோடு இல்லை என்பதுதான் காலத்தின் சோகம்.
காமராஜரின் கடைசி நாட்கள் மிகவும் எளிமையாகவும் அதே சமயம் ஆழ்ந்த சிந்தனையுடனும் கலந்தன. அவர் உடல்நிலை குன்றியிருந்த போதும் தொண்டர்கள் சந்திப்பதை நிறுத்தவில்லை. 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று அந்த மகாத்மாவின் வழியில் வாழ்ந்த அந்த தென்னக காந்தி காலமானார். மதிய உணவை முடித்துவிட்டு சிறு ஓய்வு எடுத்த போது அமைதியாக உயிர் பிரிந்தது. ஒட்டுமொத்த தமிழகமும் இந்திய தேசமும் கண்ணீரில் நிறைந்தது. அவர் மறைந்த செய்தி கேட்டதும் இந்திய பிரதமரே ஓடி வந்தார். தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது வேறுபாடுகளை மறந்து துக்கத்தில் ஆழ்ந்தன. அவர் மறைந்த போது அவரிடம் இருந்த சொத்துக்கள் சில கதர் வேட்டிகள், சட்டைகள் மற்றும் 100 ரூபாய்க்கு குறைவான பணம் மட்டுமே. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக, ஒரு தேசத்தின் தலைவர்களை உருவாக்கியவராக இருந்த ஒரு மனிதனிடம் இவ்வளவுதான் சொத்து இருந்தது என்பதை உலகம் நம்ப மறுத்தது. அதுதான் அவரது தூய்மையான வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய சான்றிதழ். மக்களுக்காகவே வாழ்ந்த அந்த புண்ணியவான் தனது வாழ்வை ஒரு கர்ம வீரராகவே முடித்துக் கொண்டார். அவரது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். இன்றும் தமிழகத்தின் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மாணவன் பள்ளிக்கூடம் செல்கிறான் என்றால் அதற்கு அந்த மனிதன் போட்ட அஸ்திவாரம் தான் காரணம். அவர் இருந்தாலும் அவர் உருவாக்கிய பள்ளிக்கூடங்களும் அணைக்கட்டுகளும் தொழிற்சாலைகளும் இன்றும் அவர் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. கர்ம வீரரின் உயரிய தத்துவங்கள். காமராஜரின் அகராதியில் மிக முக்கியமான சொல் பார்க்கலாம் என்பதுதான். ஒரு கோரிக்கையோ அல்லது ஒரு பெரிய திட்டமோ அவரிடம் முன்வைக்கப்பட்டால் அவர் உடனடியாக சரி என்றோ இல்லை என்றோ சொல்ல மாட்டார். நிதானமாக பார்க்கலாம் என்று சொல்லுவார். இது வெறும் தட்டி கழிக்கும் சொல் அல்ல, அது ஒரு ஆழமான சிந்தனையின் வெளிப்பாடு. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அதன் அனைத்து பக்கங்களையும் ஆராய வேண்டும் என்பதே அதன் பொருள். அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துவிட்டு பிறகு அதை செய்ய முடியாமல் போவதை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அவர் பார்க்கலாம் என்று சொன்னால் அந்த விஷயம் அவரது கவனத்திற்கு சென்று விட்டது என்று அர்த்தம். அதிகாரிகள் அந்த திட்டத்தின் நிதி நிலைமை மற்றும் நடைமுறை சாத்தியக்கூறுகளை ஆய்வார்கள். அதன் பிறகுதான் காமராஜர் தனது இறுதி முடிவை எடுப்பார். இந்த நிதானமான அணுகுமுறை தான் அவரது ஆட்சியில் எந்த ஒரு பெரிய தவறும் நடக்காமல் பார்த்து கொண்டது. அரசியலில் அவசரம் என்பது ஆபத்தானது என்று அவர் அடிக்கடி கூறுவார். அவரது அந்த ஒற்றை சொல் அதிகாரிகளிடையே ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தி இருந்தது. மக்களும் அந்த சொல்லின் மகிமையை அறிந்திருந்தனர். காமராஜர் ஒரு முறை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டால் அந்த வேலை கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. பொய்ச்சொற்களை கூறி மக்களை ஏமாற்றுவதை விட உண்மையை ஆராய்ந்து சொல்வதே ஒரு நேர்மையான தலைவனுக்கு அழகு என்பது அவரது தத்துவம். இன்றைய காலத்தின் அவசர முடிவுகளுக்கு மத்தியில் காமராஜரின் அந்த பார்க்கலாம் என்ற நிதானம் ஒரு மிகப்பெரிய நிர்வாக பாடமாகும். ஒரு தலைவன் என்பவன் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும் என்பதை அவர் நிரூபித்தார். அவர் ஒருமுறை சொன்னார், வாக்குறுதி கொடுப்பது எளிது, ஆனால் அதை காப்பாற்றுவதுதான் ஒரு மனிதனின் தகுதி. அந்த தகுதியை அவர் தனது வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றினார். எத்தனையோ சிக்கலான அரசியல் சூழல்களில் அவர் எடுத்த அந்த நிதானமான முடிவுகள் தான் நாட்டை காப்பாற்றின. பார்க்கலாம் என்ற சொல்லுக்கு பின்னால் ஒரு மாபெரும் பொறுப்புணர்வு ஒளிந்திருந்தது. அதுவே அவரை ஒரு நிதானமான வெற்றிகரமான நிர்வாகியாக மாற்றியது. அந்த சொல் இன்றும் தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று சின்னமாக திகழ்கிறது. காமராஜரின் எளிமை என்பது அவர் காட்டிய வேடமல்ல, அது அவரது இயல்பு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த போதும் அவர் தங்கியிருந்தது ஒரு சிறிய வாடகை வீட்டில்தான். அவரிடம் ஒரு கார் கூட இல்லை. ஒரு தலைவன் என்பவன் மக்களின் பிரதிநிதி. அவன் மக்களை விட ஆடம்பரமாக வாழ வேண்டிய அவசியமில்லை என்று அவர் நம்பினார். அவரது கதர்வேட்டியும் சட்டையும் தூய்மையின் அடையாளமாக இருந்தன. இந்த எளிமைதான் அவருக்கு மக்களிடையே ஒரு பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அதிகாரத்தின் உச்சியில் இருந்த போதும் அவர் நினைத்திருந்தால் எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்திருக்கலாம். ஆனால் அவர் தேடிய சொத்துக்கள் அனைத்தும் மக்களின் அன்பு மட்டுமே. ஒரு முறை வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் அவரை சந்திக்க வந்தபோது காமராஜர் தனது வீட்டின் திண்ணையில் அமர்ந்து ஒரு சாதாரண விசிறியால் விசிறிக் கொண்டிருந்தார். அந்த தூதுவர் வியந்து போனார். இவ்வளவு பெரிய மாநிலத்தின் முதலமைச்சர் இப்படி இருக்கிறார் என்று அவர் கேட்டபோது காமராஜர் புன்னகைத்தார். அந்த புன்னகையில் தான் இந்திய தமிழனின் கம்பீரம் இருந்தது. எளிமையாக வாழ்வது என்பது ஒரு மனிதனுக்கு மிகுந்த மன அமைதியை தரும் என்பது அவரது கருத்து. தேவைகள் குறைய குறைய துயரங்கள் குறையும் என்ற தத்துவத்தை அவர் தனது வாழ்வில் கடைபிடித்தார். ஆடம்பரமான விழாக்களை அவர் தவிர்த்தார். எளிமையான உணவையை உட்கொண்டார். அவரது அந்த எளிமையான தோற்றம்தான் கிராமத்து ஏழை மக்களை அவரிடம் ஓடி வந்து பேச வைத்தது. ஒரு முதலமைச்சர் என்ற பயம் யாருக்கும் அவரிடம் இருந்ததில்லை. ஒரு அண்ணன் அல்லது தந்தை என்ற உறவே இருந்தது. இன்றைய அரசியல்வாதிகள் கோடி கோடியாக செலவு செய்யும் காலத்தில் காமராஜரின் எளிமை ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. தலைவன் என்பவன் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவனது வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
அவர் மறைந்த போது அவரிடம் இருந்த துணிகளே அவரது மொத்த சொத்து என்பது உலகையை அதிர வைத்த உண்மை. அந்த எளிமைதான் அவரை இன்றும் ஒரு கர்ம வீரராக மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர வைத்துள்ளது. எளிமையே ஒரு மனிதனின் மிகப்பெரிய வலிமை என்பது அவர் ஒரு நேரடி உதாரணம். கல்வியை பற்றி பேசும்போது காமராஜர் மிகவும் உணர்ச்சி வசப்படுவார். ஏழை குழந்தைகளுக்கு நான் செய்ய போகும் ஒரே உதவி கல்விதான். சோறு போட்டால் ஒருவேளை பசி தீரும், ஆனால் கல்வி கொடுத்தால் ஒரு தலைமுறையின் பசியே தீரும் என்று அவர் கூறுவார். ஒரு முறையான பள்ளி படிப்பை பெறாத அவர் கல்வியின் மதிப்பை மற்றவர்களை விட அதிகமாக உணர்ந்திருந்தார். கல்வி அறிவு இல்லாத நாடு, விளக்கு இல்லாத வீடு என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் வெறும் பள்ளிகளை திறப்பதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்படுகிறதா என்பதையும் கவனித்தார். ஆசிரியர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று அவர் கருதினார். ஆசிரியர்கள் சரியாக இருந்தால் நாடு தானாக சரியாகிவிடும் என்று அவர் அடிக்கடி கூறுவார். கல்வியை சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக அவர் பார்த்தார். ஜாதி மற்றும் மத பாகுபாடுகளை உடைக்க கல்வி ஒன்றே சிறந்த வழி என்பதை அவர் தனது மத்திய உணவு திட்டத்தின் மூலம் நிரூபித்தார். ஒவ்வொரு குழந்தையும் தனது தாய்மொழியான தமிழில் கற்க வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டினார். அதே சமயம் உலக அறிவை பெற மற்ற மொழிகளையும் கற்க தயங்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். அறிவு என்பது ஒரு கடல், அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் முக்குளிக்கலாம் என்று அவர் மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். கல்வி என்பது வேலைக்காக மட்டுமல்ல, அது ஒரு மனிதனை முழுமையாக்குவதற்காக என்பது அவரது தாரக மந்திரம். அவர் போட்ட அந்த வித்துதான் இன்று தமிழகத்தையே தொழில்நுட்பத் துறையில் முன்னணியில் நிறுத்தியுள்ளது. அவர் முதலமைச்சராக இருந்தபோது கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை ஒருபோதும் குறைக்க அனுமதித்ததில்லை. மற்ற திட்டங்களுக்கு நிதி இல்லை என்றாலும் பரவாயில்லை, கல்விக்கு மட்டும் தாராளமாக நிதி ஒதுக்குங்கள் என்று அதிகாரிகளிடம் கராராக சொல்வார். அந்த தொலைநோக்கு பார்வைதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்களை உருவாக்கியது. படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதர் இன்று தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பட்டதாரியின் வெற்றியிலும் ஒரு அங்கமாக இருக்கிறார். கல்வி ஒரு சமூகத்தின் உண்மையான சுதந்திரம் என்பது அவர் நமக்கு தந்த பாடம். நிர்வாகத்தை பொறுத்தவரை காமராஜர் ஒரு இரும்பு மனிதராக இருந்தார். தவறு செய்பவன் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், அவர் என் நண்பனாக இருந்தாலும் சரியே என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். லஞ்ச ஊழலுக்கு தனது ஆட்சியில் துளி கூட இடமளிக்கவில்லை. அதிகாரிகளுக்கு அவர் கொடுத்த சுதந்திரம் மிகப்பெரியது. ஆனால் அந்த சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அவர் மிகவும் கடுமையாக இருப்பார். அவரது நேர்மைதான் நிர்வாகத்தின் முதுகெலும்பாக இருந்தது. ஒருமுறை ஒரு அதிகாரி தனது சொந்த வேலைக்கு அரசு வாகனத்தை பயன்படுத்தியதை கண்டு காமராஜர் மிகவும் கோபமடைந்தார். அரசு பணம் என்பது மக்களின் வரி பணம், அதை ஒரு பைசா கூட தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது என்று அவரை எச்சரித்தார். சிக்கனம் என்பது அவரது இரத்தத்தில் ஊறியது. ஒரு சிறிய காகிதத்தை கூட வீணாக்க கூடாது என்று அவர் நினைப்பார். அந்த சிக்கனம்தான் தமிழகத்தின் நிதி நிலையை சீராக வைத்திருக்க உதவியது. அரசாங்கத்தின் சொத்து என்பது பொது சொத்து என்ற எண்ணம் அவரிடம் மேலோங்கி இருந்தது. நேர்மையான அதிகாரிகளை அவர் எப்போதும் தட்டி கொடுத்து வளர்த்தார். அவர்கள் எடுக்கும் நியாயமான முடிவுகளுக்கு பின்னால் ஒரு மலையாக நின்று ஆதரவு தருவார். அரசியல் தலையீடுகள் இல்லாமல் நிர்வாகம் நடக்க வேண்டும் என்பதில் அவர் மிக கவனமாக இருந்தார். அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், ஆனால் அதிகாரிகள் தான் இந்த நாட்டை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். அவர்கள் நேர்மையாக இருந்தால்தான் நாடு உருப்படும் என்பது அவரது அசைக்க முடியாத தத்துவம். அவரது ஆட்சி காலத்தில் ஊழல் புகார்கள் எழவே இல்லை என்பது ஒரு உலக சாதனை. தவறு செய்த அமைச்சர்களை கூட அவர் உடனடியாக பதவியிலிருந்து நீக்க தயங்குவதில்லை. பதவி என்பது ஒரு முள்கிரீடம், அதை சரியாக சுமப்பவர்களே தலைவர்கள் என்று அவர் கூறினார். அவரது கண்டிப்பும் நேர்மையும் தமிழகத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றியது. இன்றைய காலகட்டத்தில் நேர்மை என்பது ஒரு அரிதான பண்பாக மாறி வரும் நிலையில் காமராஜரின் நிர்வாக முறையை ஒரு பாடமாக படிக்க வேண்டியது அவசியம். நேர்மையான நிர்வாகமே ஒரு நல்ல அரசாங்கத்தின் அடையாளம் என்பதை அவர் தனது செயல்களால் உலகிற்கு உணர்த்தினார். சமூக முன்னேற்றம் என்பது வெறும் கட்டிடங்களிலோ அல்லது சாலைகளிலோ இல்லை, அது மக்களின் மனநிலையில் இருக்கிறது என்று காமராஜர் நம்பினார். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதே அவரது சமூக நீதி கொள்கையாக இருந்தது. ஜாதி மற்றும் மதத்தின் பெயரால் மக்கள் பிரிந்து கிடப்பதை அவர் வன்மையாக கண்டித்தார். மனிதன் மனிதனை நேசிக்க வேண்டும், அதுவே உண்மையான முன்னேற்றம் என்று அவர் அடிக்கடி மேடைகளில் முழங்குவார். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் நாடு முன்னேறாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதை தனது முதல் கடமையாக கருதினார். ஆனால் அவர்களை சலுகைக்காக மட்டுமே சார்ந்திருக்க செய்யாமல் கல்வியின் மூலம் அவர்களின் சுய கௌரவத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். சுயமரியாதை உள்ள மனிதனை சமூகத்தின் சொத்து என்பது
அவரது கருத்து: சமூக மாற்றத்தை அமைதியான முறையில் கொண்டு வர அவர் பாடுபட்டார். பெண்களின் முன்னேற்றத்திலும் காமராஜர் மிகுந்த அக்கறை காட்டினார். பெண் குழந்தைகள் கல்வி கற்பதை அவர் ஊக்கப்படுத்தினார். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த தலைமுறையை கல்வி கற்றதுக்கு சமம் என்று அவர் நம்பினார். வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் அதிகாரிகளிடம் கூறுவார். சமூகத்தில் நிலவும் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க அறிவு சார்ந்த சிந்தனைகளை மக்களிடையே விதைத்தார். அவரது சமூக சிந்தனைகள் அனைத்தும் மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டவை. அவர் ஒருமுறை சொன்னார்: ஏழ்மை என்பது ஒரு பாவம் அல்ல, ஆனால் ஒரு ஏழையை ஏழையாகவே வைத்திருப்பது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை துடைக்கவே அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். கிராமப்புற முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்று அவர் கருதினார். கிராமங்களில் சாலைகள், மின்சாரம் மற்றும் மருத்துவ வசதிகளை கொண்டு வந்ததன் மூலம் அவர் ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தினார். காமராஜரின் சமூக சிந்தனைகள் இன்றும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றன. சாமானிய மனிதனின் உயர்வையே அவர் உண்மையான முன்னேற்றமாக கருதினார். வாழ்வது ஒரு முறை, அது பிறருக்காக இருக்கட்டும் என்பதே காமராஜரின் வாழ்நாள் தாரக மந்திரம். சுயநலம் என்பது அவரது அகராதியிலே இல்லை. தனது குடும்பத்தையோ உறவினர்களையோ ஒருபோதும் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி உயர்த்த நினைக்கவில்லை. ஒரு முதலமைச்சராக இருந்த போதும் தனது சொந்த ஊரில் இருந்து அவரது தாயார் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தார். உறவினர்கள் உதவி கேட்டு வந்தால் நேர்மையான வழியில் இருந்தால் செய்யுங்கள், சலுகைகள் எதிர்பார்க்காதீர்கள் என்று திருப்பி அனுப்பிவிடுவார். தியாகம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு செயல்பாடு என்பதை அவர் தனது காமராஜர் திட்டம் மூலம் நிரூபித்தார். பதவியை ஒரு சுமையாக கருதி அதை கட்சி பணிக்காக தூக்கி எறிந்த அந்த தியாகம் உலக அரசியலிலே அபூர்வமானது. பதவி போனால் என்ன, மக்கள் இருக்கிறார்கள், தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் புன்னகையோடு சொன்னார். அதிகாரத்தின் மீது பற்றில்லாத ஒரு மனிதரால் மட்டுமே இத்தகைய மாபெரும் தியாகத்தை செய்ய முடியும். அந்த தியாகம் தான் அவரை ஒரு மகாத்மாவாக மாற்றியது. அவர் தனது வாழ்நாளில் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நாடே என் குடும்பம், மக்களே என் பிள்ளைகள் என்று அவர் வாழ்ந்தார். தனது தனிப்பட்ட விருப்பங்களை அவர் தேசத்திற்கு முழுமையாக தியாகம் செய்தார். 9 ஆண்டுகள் சிறைவாசம், வறுமை, பசி என அனைத்தையும் அவர் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஒரு மனிதன் தன்னை முழுமையாக பொது வாழ்விற்கு அர்ப்பணித்தால் அவன் அடையும் உன்னத நிலைக்கு காமராஜரை சாட்சி. அவரது தியாகம் வெறும் புகழுக்காக அல்ல, அது ஒரு கடமைக்காகவே அவர் கருதினார். இன்று அரசியலில் ஒரு சிறு பதவி கிடைத்தாலே சொத்து சேர்க்கும் நிலையில் காமராஜரின் தியாகம் ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. நான் என்ன பெற்றேன் என்பது முக்கியமல்ல, மக்களுக்கு நான் என்ன கொடுத்தேன் என்பதே முக்கியம் என்று அவர் கூறினார். அவர் மறைந்த போது அவரிடம் இருந்த பெருமையான சொத்துக்களை அவரது தியாகத்தின் மிகப்பெரிய சாட்சியங்கள். அந்த தியாகம் தான் இன்றும் அவரை ஒவ்வொரு தமிழனின் இதயத்திலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அழியாத புகழும் வரலாற்று சுவடுகளும். காமராஜர் மறைந்த அடுத்த ஆண்டே 1976 இந்திய அரசு அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கி கௌரவித்தது. ஒரு சாதாரண தொண்டனாக தொடங்கி பிரதமர்களையே உருவாக்கிய அந்த மாபெரும் தலைவனுக்கு தேசம் செலுத்திய மிகச்சிறந்த நன்றி கடன் இது. அவர் பதவியில் இருந்தபோது விருதுகளுக்காக இயங்கியதில்லை, ஆனால் அவர் மறைவுக்கு பின் அந்த விருதுகள் அவரை தேடி வந்தன. தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் அவரது சிலைகள் நிறுவப்பட்டன. மதுரையில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டது. இன்றும் காமராஜர் சாலை இல்லாத ஊரே தமிழகத்தில் இல்லை எனலாம். காமராஜர் விதைத்த கல்வி புரட்சி இன்று தமிழகத்தை பல துறைகளில் முதன்மை மாநிலமாக மாற்றியுள்ளது. அவர் கட்டிய அணைக்கட்டுகளும் அவர் தொடங்கிய தொழிற்சாலைகளும் இன்றும் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளன. அவர் கொண்டு வந்த மத்திய உணவு திட்டம் இன்று உலக நாடுகளுக்கே ஒரு முன்னோடி திட்டமாக திகழ்கிறது. படிக்காத மேதை என்று அவர் அழைக்கப்பட்டாலும் அவரது நிர்வாகத்தில் இன்றும் IAS அதிகாரிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. எளிமை, நேர்மை, தியாகம் ஆகிய 3 தூண்களின் மீது அவர் கட்டிய அந்த ஆட்சி முறை தமிழக வரலாற்றின் பொற்காலம். எங்கள் சேனலில் இது போன்ற மாபெரும் ஆளுமைகள் மற்றும் ஊக்கம் தரும் கதைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த தகவல்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து அவர்களின் அறிவு தேடலுக்கு உதவுங்கள். இது போன்ற பல வரலாற்று நாயகர்களின் கதைகளை தெரிந்து கொள்ள இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி சுதா. நன்றி. வாழ்க தமிழ்.